அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இப்போ 7 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்க. அதுக்கு எண்ணெய் 1 லிட்டர் ஊற்றிக்கிறங்க. எண்ணெய் சட்டி அதுக்கப்புறம் வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் போட்டுக்கிறங்க. அது நல்லா ப்ரௌனியாக வதக்கிக்கிறங்க. ப்ரௌனியாக வதங்கணும். நல்லா வதங்கிட்டு அதில் பச்சை மிளகா போட்டுக்கிறங்க. பச்சை மிளகா டவுன் பண்டா இருந்துச்சுன்னா டவுன் பண்டா போட்டுக்கலாம். அப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க. இப்போ ப்ரௌனா வந்துருச்சு. மிளகா அப்படி போட்டுக்கோங்க. மிளகா அப்படி போட்டோன்னு நல்லா கருகிறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு மிளகா அப்படி போட்டுக்கிறோங்க. இல்லைன்னா கருகு வந்துடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆயில் நல்லா வதக்கிக்கணுங்க. எப்போவுமே வெங்காயம் வதக்கமே வெங்காயத்தை கருவே விட்டுறாதீங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்த உடனே ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். வந்த உடனே இஞ்சி பூண்டை போட்டணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அதில் உப்பு போட்டுக்கிறேங்க. 1 கிலோ அரிசி போட்டுன்னா ஒரு கைப்பிடி உப்பு, கல் உப்பு கைப்பிடி நல்லா இறுக்கி பிடிச்சி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 7 கிலோ அரிசி 7 கைப்பிடி உப்பு போடுங்க. அது தக்காளியை போட்டோன்னு போட்டு கொஞ்சம் வதங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிரியாணி நல்லா கலரும் கிடைக்கும். மல்லிப்பூதுனா வெட்டி வச்சுல கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிட்டா போதும். மல்லிப்பூதுனா ஒரு ஐடியா போகும் போகிறோன்னா அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கரம் மசாலா இதில் தான் அரைச்சிக்கிறோம். தனியாக எடுத்து நம்ம வறுத்து அரைச்சது தான் கரம் மசாலா அப்படி இதில் போட்டுக்கிறோங்க. அடி பிடிக்க விடாமல் நல்லா கிண்டிக்குங்க. அப்புறம் தயிர் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் தயிர் இது தறி விடாமல் இது பண்ணிக்கிறேங்க. நம்ம அந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும்போது கோழி நல்லா அலசி வச்ச கோழியை நல்லா எடுத்து அதில் போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கிறோங்க. கொஞ்சம் மல்லிப்பூ நான் மேலே போட்டு கொஞ்சம் ஸ்லீமில் அடுப்பில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சுன்னா அந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தண்ணி ஒரு படி அரிசி போட்டிங்கன்னா 1.5 படி தண்ணி. சிலதுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி போட்டு சிலது கம்மியாக பிடிக்கும். பார்த்து கவனமாக ஊற்றிக்கிறோங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அப்படி மேலே கொஞ்சம் மல்லிப்பூ அப்படி தூவி விட்டுக்கிட்டுருங்க. லைட்டாக தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் அரிசியை போடுங்க. அரிசி போட்டு நல்லா கொஞ்சம் வரும்போது மேலே கொஞ்சம் மல்லிப்பூதுனா அப்போ நம்ம அரைச்சி வச்ச கரம் மசாலா பொடி அதை போட்டு ஒரு லைட்டாக ஒரு கிண்டி எடுத்துக்கிறேங்க. ரொம்ப கிண்டனோட அப்புறம் தம் போட்டுங்க. கீழே துணி போட்டு மேலே தம் போட்டால் நல்லாயிருக்கும். கீழே தண்ணி வராது. அதுக்கப்புறம் மேலே நெய் போட்டு தம் உடைச்சிக்கிறேங்க. மேலே வெங்காயம் பொரிச்சு வச்சு வெங்காயம் போட்டு நல்லா தம் உடைச்சி எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பிரியாணி. இந்த மாதிரி தடவை செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி நல்லா வாசனையாகவும் இருக்கும். நல்லா வச்சு சாப்பிட்லாம். அதிக டைமும் எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்டில் போடுங்க எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும்.